கஜேந்திர மாமா கூட சேர்ந்து சதி பண்ணி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க. அதுக்காக ஊர்க்காரங்களை சமாளிச்சு இவரோட போட்டோவை காட்டி மாப்பிள்ளைன்னு சொல்லி ஏமாத்தினாங்க. ஆனா என் கனவுல வந்த இவரே நிஜத்திலயும் பெரியம்மா சதியையும் மீறி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ நான் அந்த கடவுளே இவரை எனக்குன்னு அனுப்பி வச்சதா நினைச்சேன். அந்த சந்தோஷம் எப்ப இவர் மனசுல இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷமே சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. I love you, திவ்யா. என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் வாழ்க்கைய காப்பாத்தி எனக்கு தாலி பிச்சை போட்டவரை நான் விட்டு விலகினேன். ஆனா விதி மறுபடியும் திவ்யாக்கா ரூபத்துல என்ன அவரு வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு அவரை இந்த வீட்டுல பார்த்த அந்த நிமிஷத்தை என்னால நம்பவே முடியல. ஆனா அதான் நிஜம். நான் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா நினைச்சு ஓடிட்டே இருந்தேன். ஆனா அவர் வீட்லயே கடவுள் என்ன கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு எனக்கு தெரியாம போச்சு. திவ்யாக்கா என்ன இந்த வீட்டுல கொண்டு வந்து விட்டப்போ அம்பிகா அம்மாவும் இந்த வீட்டை சேர்ந்தவங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இனி இந்த வீட்லயே என் காலத்தை உங்களை நினைச்சிட்டே ஓட்டிடலான்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இந்த வீடுதான் உங்க வீடுன்னு என்ன மகளா பாக்குற அம்பிகா அம்மா தான் உங்க அம்மான்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நான் இனி இந்த வீட்டுல இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. திவ்யாக்கா ரொம்ப நல்லவங்க. நான் யாரு என்னன்னு எதை பத்தியும் யோசிக்காம என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. எனக்காக இப்ப வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட கூட என்ன விட்டு கொடுக்காம எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்காமலே பண்றாங்க. அவரும் அக்காவும் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் எப்பவும் தடையா இருக்க மாட்டேன். அது பெரிய துரோகம். நான் இனி இங்க இருக்கவே கூடாது. அதான் எல்லாருக்கும் நல்லது.